வணக்கம். குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் முறைகள் பற்றி நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆய்வு குறிப்புகள் ரொம்ப ஆழமானது. ஆமா, உளவியலோட அடிப்படைகள். நாம எப்படி கத்துக்கிறோம், ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு மனித மனசோட இயக்கத்தையே இது பிரிச்சு மேயுது. ஆமா, இது வெறும் தகவல்கள் மட்டும் இல்ல, நம்ம சிந்தனை எப்படி உருவாகுதுங்கிற பயணத்தோட ஒரு வரைபடம் மாதிரி இது. இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் நாம இன்னைக்கு எடுத்துக்க போறோம். அதுதான் பொதுமைப்படுத்தல், ஜெனரலைசேஷன். ஆமா, அதாவது ஒரு குழந்தை எப்படி பலவிதமான நாய்களை பார்த்தாலும், அது ஒரு சின்ன பொமரேனியனா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய ஜெர்மன் ஷெப்பர்டா இருக்கலாம். ம், ம். ஆனா இது எல்லாமே நாய்ங்கிற ஒரே கேட்டகரி தானே எப்படி முடிவு பண்ணுது? இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியமான மன செயல்முறையை தான் நாம அலச போறோம். அருமையான கேள்வி. இந்த பயணத்தை நாம ஆரம்பத்துல இருந்து தொடங்கலாம். சொல்லுங்க. அதாவது நம்ம கண்கள் வழியா ஒரு தகவலை பார்க்கறதுல ஆரம்பிச்சு, அது எப்படி மூளைக்குள்ள ஒரு கருத்தா மாறுது, அப்புறம் அது எப்படி நம்மளோட புத்திசாலித்தனம் மற்றும் படைப்பாற்றலோட இணையுதுன்னா படிப்படியா பார்க்க போறோம். அப்போ நம்ம மூளை பாக்குற எல்லா விஷயங்களுக்கும் என்ன சொல்றது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபைல் சிஸ்டம் உருவாக்குதுன்னு சொல்லலாமா? கிட்டத்தட்ட அப்படிதான். சரி, இந்த ஃபைல் சிஸ்டத்தோட முதல் படி என்ன? உங்க குறிப்புகள்ல புலன்காட்சி, அதாவது பெர்செப்ஷன் பத்தி சொல்லியிருக்கீங்க. அதுனா என்ன? நிச்சயமா. புலன்காட்சிங்கிறது நாம பார்க்கறது, கேட்கறது மட்டும் இல்ல. ஓகே. அந்த தகவல்களுக்கு நம்ம மூளை கொடுக்கிற அர்த்தம். நீங்க ஒரு நொடி கண்ணை மூடி திறந்தா ஆயிரக்கணக்கான விஷயங்களை பார்ப்பீங்க. நிறங்கள், வடிவங்கள், அசைவுகள். ஆமா. இதுல எதை கவனிக்கணும், எதை விடணும்னு நம்ம மூளை ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யும். அந்த ஃபில்டர் பண்ணி ஒழுங்குபடுத்தி வர்றதான் புலன்காட்சி. இதுதான் யதார்த்தத்தை பத்தின நம்மளோட முதல் புரிதல். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம மூளை சில விதிகளை வச்சு இதை தானாவே செய்யுதுன்னு உங்க குறிப்புகள்ல இருக்கு. கெஸ்டால்ட் கோட்பாடுகள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, கெஸ்டால்ட் உளவியல். உதாரணத்துக்கு மூட விதி, லா ஆஃப் க்ளோஷர் பத்தி சொல்லுங்களேன். முழுசா வரையப்படாத ஒரு வட்டத்தை பார்த்தாலும் நம்ம மனசு அத ஒரு முழு வட்டமா தானே கற்பனை பண்ணிக்குது. சரியா சொன்னீங்க. அது ஒரு சிறந்த உதாரணம். நம்ம மூளை இயல்பாகவே முழுமையையும் ஒழுங்கையும் தேடும். அதனால ஒரு படத்துல இருக்கிற இடைவெளிகளை அதுவே நிரப்பி ஒரு அர்த்தமுள்ள வடிவமா மாத்திக்கும். இது ஒரு ஆட்டோ கரெக்ட் மாதிரி. சரி. அதே போல தொடர்ச்சி விதி, அதாவது லா ஆஃப் கண்டினியூட்டி இருக்கு. வளைஞ்சு போற ஒரு கோட்ல பல புள்ளிகள் இருந்தா நாம அதை தனித்தனி புள்ளிகளா பாக்கறதில்ல. ஒரு தொடர்ச்சியான கோடா தான் பாக்குறோம். கரெக்ட். இந்த விதிகள் எல்லாம் நாம உலகத்தை பாக்கறப்ப தகவல்களை எப்படி தானா வகைப்படுத்தி பொதுமைப்படுத்துறோங்கிறதுக்கான முதல் படி. ஓகே, அப்போ நம்ம மூளைக்கு வர்ற ரா டேட்டாவை அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒழுங்குபடுத்திக்குது. ஆனா இது வெறும் காட்சி தானே. ஆமா. இந்த பழுப்பு நிற 4 கால் உள்ள குறைக்கிற ஒரு ஜீவன்கிற காட்சியை எடுத்து அத நாய்ங்கிற ஒரு மனரீதியான ஃபைலுக்குள்ள எப்படி போடுது? இதுதான் பொதுமை கருத்து உருவாதல், அதாவது கான்செப்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிற அடுத்த கட்டமா. மிகச் சரியா கேட்டீங்க. இதுதான் சிந்தனையோட அடுத்த முக்கியமான கட்டம். பொதுவான பண்புகளை வச்சு பொருட்களை வகைப்படுத்துறது தான் இந்த செயல்முறை. இது ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரியா? சொல்லப்போனா அப்படித்தான். உங்க குறிப்புகள்ல இருக்கிற படிகளை காக்கலாம். முதல்ல நீங்க பல தடைகளை உற்று நோக்குறீங்க, அப்சர்வேஷன். உதாரணமா பல நாய்களை பாக்குறீங்க. சரி. அடுத்து எல்லா நாய்க்கும் 4 கால் ஒரு வால் இருக்குன்னு ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கிறீங்க. இதுதான் பொதுமைப்படுத்துதல், ஜெனரலைசேஷன். ஆனா எல்லா நாயும் ஒரே மாதிரி இல்லையே. அது மட்டும் இல்ல, பூனைக்கும் 4 கால் ஒரு வால் இருக்கே. அங்கதான் அடுத்த படி வருது, வேறுபடுத்தி அறிதல், டிஸ்கிரிமினேஷன். ஓஹோ. நாயோட குறைக்கும் சத்தத்துக்கும் பூனையோட சத்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க கவனிக்கிறீங்க. கடைசியா தேவையில்லாத தகவல்களை எல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு நாய் பழுப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம். அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஆமா, 4 கால்கள் குறைக்கும் குணங்கள முக்கியமான பண்புகளை மட்டும் பிரித்தெடுத்து நாய்ங்கிற ஒரு கருத்தை, ஒரு கான்செப்டை உருவாக்குறீங்க. இதுக்கு பேர் தான் நுண்பிம்பமாக்கல், அப்ஸ்ட்ராக்ஷன். நாம தினமும் இதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். இந்த திறன் குழந்தைகளுக்கு எப்படி வளருதுங்கிறத விளக்க உங்க குறிப்புகள்ல ஜீன் பியாஜே அங்கிற ஒரு பெரிய பெயரை முன்னிலைப்படுத்தியிருக்கீங்க. ஆமா, பியாஜே. அவர் சொல்றது படி குழந்தைங்களோட மன வளர்ச்சி ஒரே மாதிரி இல்லாம சில சிறுக்கமான நிலைகள்ல நடக்குதுன்னு சொல்லிருக்கீங்க. இது நிஜமாவே அவ்ளோ கச்சிதமா நிலைகளா பிரிஞ்சிருக்குமா? சில குழந்தைங்க சில விஷயங்கள்ல வேகமா வளரமாட்டாங்களா? நல்ல கேள்வி. பியாஜேவோட தியரி ஒரு பொதுவான கட்டமைப்பு தான். ஆனா அதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தைங்களோட சிந்தனை பெரியவங்களோட சிந்தனையோட ஒரு சின்ன வெர்ஷன் இல்ல. ஓகே. அது மொத்தமாவே வேற மாதிரி இயங்கும். அவங்களோட யதார்த்தமே வேற. முதல் நிலை புலன் இயக்க நிலை, சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். இது பிறந்ததிலிருந்து 2 வயசு வரைக்கும்.
ஓகே. இந்த ஸ்டேஜ்ல குழந்தைங்க வாயில பொருட்களை வச்சு கையால தட்டி இப்படி அவங்க புலன்கள் மூலமா தான் உலகத்தை புரிஞ்சுக்குவாங்க. ஓ! ஒரு பொருள் அவங்க கண்ணு முன்னாடி இருந்து மறைச்சிட்டா, அந்த பொருள் உலகத்திலேயே இல்லன்னு நினைப்பாங்களே, அது இந்த ஸ்டேஜ் தானே? அதேதான், சரியா புடிச்சிங்க. அதுக்கப்புறம் வர்றது தான் செயலுக்கு முந்தைய நிலை, ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். 2ல இருந்து 7 வயசு வரை. இதுல என்ன நடக்கும்? இங்க மொழி வளர ஆரம்பிக்கும். ஆனா அவங்களால ஒரு விஷயத்த மத்தவங்க பார்வையில இருந்து பார்க்க முடியாது. எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். நீங்க சோகமா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச பொம்மையை கொண்டு வந்து கொடுத்தா நீங்க சந்தோஷமாயிடுவீங்கன்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க பார்வையில உலகம் அப்படிதான் இயங்குது. கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ நம்மளோட நாய்ங்கிற பொதுவான கருத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான கட்டம் எது? அதுக்கு நாம 3வது கட்டத்துக்கு வரணும். பருப்பொருள் நிலை, கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ். 7ல இருந்து 11 வயசு வரை. ஓகே. பொதுமைப்படுத்தலோட உண்மையான மேஜிக் இங்க தான் ஆரம்பிக்குது. இந்த வயசுக்கு முன்னாடி ஒரு குழந்தை ஒரு புல்டாக், ஒரு டாபர்மேன், ஒரு பக்க பார்த்து குழம்பலாம். ஆனா இந்த ஸ்டேஜ்ல எல்லாத்துக்கும் இருக்கிற பொதுவான விஷயங்களை கவனிக்க ஆரம்பிக்கும். கரெக்ட். அதோட மூளை இது 3க்கும் இருக்கிற பொதுவான விஷயங்களை 4 கால், வால், குறைக்கும் சத்தம் கவனிச்சு இது எல்லாமே நாய்ங்கிற ஒரே குரூப்னு வகைப்படுத்த கத்துக்குது. இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. கடைசி நிலை. இறுதியா 11 வயசுக்கு மேல வர்றது முறைசார் நிலை, ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ். இங்க தான் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பத்தி யோசிக்கிற திறன், அப்ஸ்ட்ராக்ட் தாட் வளருது. அதாவது நீதி, ஜனநாயகம், அன்பு மாதிரி. சரியா சொன்னீங்க. தொட முடியாத, பார்க்க முடியாத கருத்துக்களை புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் பொதுமை கருத்து உருவாக்கத்தோட உச்சகட்டம். ஓகே. இப்போ நம்ம மனசுக்குள்ள நாய்ங்கிற கருத்தை உருவாக்கிட்டோம். ஆனா அத மத்தவங்களுக்கு சொல்லவும், நமக்குள்ளேயே அத பத்தி ஆழமா சிந்திக்கவும் மொழி வேணுமே. மொழி இல்லைனா இந்த கருத்துக்களுக்கு என்ன அர்த்தம்? மொழிங்கிறது நாம உருவாக்குற ஒவ்வொரு கருத்துக்கும் கொடுக்கிற ஒரு அடையாள அட்டை மாதிரி, ஒரு லேபிள். லேபிள் மாதிரி. ஆமா, நாய்னு அதுக்கு ஒரு பேர் கொடுத்த உடனே அது நம்ம மனசுல ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிச்சிடுது. மொழி இல்லைன்னா சிக்கலான கருத்துக்களை பத்தி யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி சிந்தனையும் மொழியும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சது. ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமையடையாது. சரி, இந்த கருத்துக்களை எல்லாம் நாம எப்படி கத்துக்கிறோம்? உங்க குறிப்புகள்ல இருந்த கற்றல் கோட்பாடுகள்ல கோஹ்லரோட உட்காட்சி கற்றல், இன்சைட் லேர்னிங் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஆமா, அதாவது நாம கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி கத்துக்கிறதுக்கு பதிலா திடீர்னு ஆஹான்னு ஒரு தீர்வு வர்றது. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா. அதுக்கு முன்னாடி தாரண்டைக் என்பவரோட முயன்று தவறி கற்றல், ட்ரையல் அண்ட் எரர் கோட்பாடு தான் பிரபலமா இருந்துச்சு. பலமுறை முயற்சி பண்ணி கத்துக்கிறது. ஆமா, ஒரு பூட்டை திறக்க பல சாவிகளை போட்டு பார்த்து கடைசியா சரியான சாவியை கண்டுபிடிக்கிற மாதிரி படிப்படியா கத்துக்கிறது. ஆனா கோஹ்லர் கற்றல் எப்போதும் இப்படி மெதுவா நடக்காதுன்னு நிரூபிச்சார். அவரு சுல்தான்கிற ஒரு சிம்பான்சி குரங்க வச்சு செஞ்ச சோதனை ரொம்பவே பிரபலம். அந்த சோதனைய சொல்லுங்க, கேட்கவே த்ரில்லிங்கா இருக்கு. கோஹ்லர் சுல்தானை ஒரு பெரிய கூண்டுக்குள்ள வச்சாரு. அதோட கைக்கு எட்டாத உயரத்துல கூரையில ஒரு வாழைப்பழ கொலைய தொங்க விட்டாரு. கூண்டுக்குள்ள சில காலி மரப்பெட்டிகளையும் போட்டார். கிளாசிக் சயின்டிஸ்ட் மூவ். சுல்தானோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? முழுக்க முழுக்க முயன்று தவறுதல் தான். குதிச்சு பாக்குது, கத்துது, கையில கிடைச்சத வச்சு முயற்சி பண்ணுது. ஒன்னும் நடக்கல. பயங்கர விரக்தி. எனக்கு இது புரியுது. நான் ஒரு கணக்கு போட முயற்சி பண்ணி கோவமாக்கி எழுந்து போய் காஃபி குடிக்கும்போது திடீர்னு விட தோணுமே, அது மாதிரி ஒரு விஷயமா அது? கிட்டத்தட்ட அதேதான். பலமுறை தோத்து போன சுல்தான் திடீர்னு ஒரு மூலையில போய் அமைதியா உட்கார்ந்துருச்சு. சும்மா உட்கார்ந்துருச்சா? அது சும்மா உட்காரல. கூண்டையும் பெட்டிகளையும் வாழைப்பழத்தையும் மாறி மாறி பார்த்து தீவிரமா யோசிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. சில நிமிஷங்களுக்கு பிறகு திடீர்னு ஒரு மின்னல் வெட்டின மாதிரி எழுந்து ஓடி போய் அந்த பெட்டிகளை ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கி ஒரு கோபுரம் மாதிரி செஞ்சு அது மேல ஏறி வாழைப்பழத்தை பறிச்சிருச்சு. ஆஹா, இதுதான் அந்த ஆஹா மொமெண்ட். அதேதான். இந்த திடீர் புரிதல் தான் உட்காட்சி அல்லது உள்ளொளி மூலம் கற்றல், இன்சைட் லேர்னிங். அப்போ அது வரைக்கும் இருந்த பகுதிகளை அது மனசுக்குள்ள இணைச்சு பார்த்திருக்கு. கரெக்ட். இது ஒரு பிரச்சனையோட பகுதிகளை மனசுக்குள்ளேயே மறுசீரமைத்து அதுக்குள்ள இருக்கிற தொடர்பை புரிஞ்சுக்கிட்டு திடீர்னு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறது. இதுவும் ஒரு வகையான புதுமைப்படுத்தல் தான். பெட்டிகள் உட்கார்றதுக்கு மட்டும் இல்ல, அதை அடுக்கி உயரத்தை அதிகப்படுத்தவும் பயன்படுத்தலாம்ங்கிற ஒரு புதிய பொதுவான கருத்தை சுல்தான் அந்த நொடியில உருவாக்கிடுச்சு. அருமையான விளக்கம். இப்போ கருத்துக்களை உருவாக்குறது, பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுல சிறப்பா செயல்படுறதான் நம்ம நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோமா? ஒரு வகையில ஆமா. நுண்ணறிவுங்கிறது வெறும் புத்தக அறிவில்ல. உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி அது கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை சிந்திக்கும் திறன், புதிய சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற திறன். இதுல ஸ்பியர்மேனோட இரட்டை காரணி கோட்பாடு பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது
எல்லாருக்கும் ஒரு பொதுவான நுண்ணறிவு திறன் ஜி ஃபேக்டர் இருக்கு. அதோட சில குறிப்பிட்ட திறன்களும் எஸ் ஃபேக்டர்ஸும் இருக்குன்னு அவர் சொல்றார். ஆனா ஹோவர்ட் கார்ட்னரோட பன்முக நுண்ணறிவு கோட்பாடு இதை இன்னும் விரிவாக்குது இல்லையா? அதுபடி நுண்ணறிவுனா ஒரே ஒரு விஷயம் கிடையாது. ஆமா, அது ஒரு புரட்சிகரமான கருத்து. கார்ட்னர் கணக்கு போடுறது, மொழியில சிறந்து விளங்குறது மட்டும் நுண்ணறிவில்ல. இசை, விளையாட்டு. ஆமா, இசை, விளையாட்டு, மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது, தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறதுன்னு 8 வகையான நுண்ணறிவுகள் இருக்குன்னு சொன்னார். அப்போ பாரம்பரியமான ஐக்யூ டெஸ்டுகள் ஒருத்தரோட இசை திறமையோ சமூக திறமையோ கணக்குல எடுத்துக்காம அவங்களோட நுண்ணறிவை முழுசா அளவீட தவறிடுதுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா, சரியா சொன்னீங்க. ஒருத்தர் கணக்குல புலியா இருக்கலாம், இன்னொருத்தர் அடுத்தவங்க மனச படிக்கிறதுல கெட்டிக்காரரா இருக்கலாம். 2 பேருமே நுண்ணறிவு மிக்கவர்கள் தான். இது கல்வித்துறையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சரி, கடைசி பகுதிக்கு வருவோம். ஆக்கத்திறன், கிரியேட்டிவிட்டி. புத்திசாலியா இருக்கிற எல்லாரும் ஏன் கிரியேட்டிவா இருக்கிறதில்ல? இதுக்கு உங்க குறிப்புகள்ல இருக்கிற குவி சிந்தனை, கன்வர்ஜென்ட் திங்கிங், விரி சிந்தனை, டைவர்ஜென்ட் திங்கிங்கிற 2 வார்த்தைகள் தான் பதில். அது கொஞ்சம் எளிமையா விளக்குங்களே. குவி சிந்தனைங்கிறது ஒரு பள்ளித் தேர்வு மாதிரி. ஓகே. ஒரு கேள்விக்கு இருக்கிற ஒரே ஒரு சரியான பதில கண்டுபிடிக்கிறது. இந்தியாவின் தலைநகரம் ஏதுன்னு கேட்டா டெல்லிங்கிற ஒரே பதில் தான் இருக்கு. இது பெரும்பாலும் நுண்ணறிவோட தொடர்புடையது. அப்போ விரிசிந்தனை? விரிசிந்தனைங்கிறது ஒரு பிரெயின்ஸ்டார்மிங் செஷன் மாதிரி. ஒரு பிரச்சனைக்கு பலவிதமான புதிய வித்தியாசமான தீர்வுகளை உருவாக்குறது. இதுதான் ஆக்கத்திறனோட அடிப்படை. ஒரு உதாரணத்தூர சொன்னுங்களே. உதாரணமா ஒரு செங்கல்ல வேற என்னென்ன வழியில பயன்படுத்தலாம்னு கேட்டா, வீடு கட்டலாம், பேப்பர் வெயிட்டா வைக்கலாம், தற்காப்புக்கு பயன்படுத்தலாம், உடற்பயிற்சி செய்யலாம், ஓவியம் வரையலாம்னு 100 பதில்கள் வரும். இது ஒரே ஒரு சரியான பதிலை தாண்டி யோசிக்கிறது. கிரியேட்டிவிட்டிங்கிறது புத்திசாலித்தனமா இருக்கிறதில்ல, உங்க மூளைய இந்த விரிசிந்தனை மோட்ல சுதந்திரமா ஓட விடுறது. அருமையான வேறுபாடு. அப்போ இன்னைக்கு நாம நம்ம புலன்கள் மூலமா உலகத்தை எப்படி உணர்றோங்கிறதுல ஆரம்பிச்சு, அந்த தகவல்களை வச்சு நாய் மாதிரி பொதுவான கருத்துக்களை உருவாக்கி, மொழி மூலமா அதுக்கு அடையாளம் கொடுத்து, ஆஹா மொமெண்ட்ல புதுசா கத்துக்கிட்டு, கடைசியா நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன் வரை ஒரு முழு பயணத்தையே முடிச்சிருக்கோம். ஆமா, ஒரு சாதாரண நாற்காலிங்கிற கருத்துக்கு பின்னாடி இவ்ளோ சிக்கலான அழகான மனச்செயல் முறைகள் இருக்குன்னு இந்த ஆய்வு நமக்கு காட்டுது. நம்ம பார்க்குற ஒவ்வொரு புது நாற்காலியும் முதல்ல இருந்து கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, நம்ம மனசுல இருக்கிற நாற்காலிங்கிற பொதுவான கருத்து அத உடனே அடையாளம் காண உதவுது. கரெக்ட். இந்த பொதுமைப்படுத்தல் திறன் இல்லைன்னா இந்த சிக்கலான உலகத்துல நாம ஒவ்வொரு நொடியும் குழம்பி போயிடுவோம். நம்ம பார்த்த கோட்பாடுகள் எல்லாமே உலகத்துல ஏற்கனவே இருக்கிற நாய், மரம், நாற்காலி மாதிரி பொருட்களை பத்தி பேசுது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பணம், நாடு, உரிமை மாதிரி மனுஷங்க நாமளா கூட்டா கற்பனை பண்ணி கண்ணுக்கு தெரியாம உருவாக்குன கருத்துக்களை நம்ம எப்படி கத்துக்கிறோம்? இந்த கருத்துக்கள் எப்படி உலகம் முழுக்க பொதுமைப்படுத்தப்பட்டு நம்ம யதார்த்தத்தையே வடிவமைக்குதுங்கிறத பத்தி நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். Thanks for watching. Happy to share.